வணக்கம் எல்லாருக்கும். இந்த விஜய் சார் 25th ஃபிலிம் அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவேன். தேங்க்ஸ் சார். தனஞ்சயன் சார் சொன்னார் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி. நான் ஒரு 30-40 days அவர் கூடயே ட்ராவல் பண்ணேன். அது நேர்லேயே பார்த்தேன். யாரும் ஷூட்டிங் வருவார், ரெடி ஆகிட்டு அவர் பாட்டு ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருப்பார். அதில் பார்த்தா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். க்ளவுட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியாது அது. நான் இந்த படம் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மார்கன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது மார்கன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது லாயர், அந்த படமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது இப்போ இன்னைக்கு ஒரு படம் 100 சாமியோட படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பூக்கின்னு ஒரு படம். இது எல்லாத்துக்குமே இவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நாங்கள் சிங்கப்பூர் போகும்போது பார்த்தோம். அவர் தனஞ்சயன் சார் மாதிரி ஃப்ளைட்டில் நானும் பார்த்தேன். அவரை கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட்டு நாங்கள் லைட்டாக தூங்கிட்டோம். திருப்பி பார்த்தா கம்ப்யூட்டர்லேயே இருந்தார். என்னென்னா க்ளவுட் ஒர்க் பண்ணுறாருனாங்க. அப்புறம் விடிய காலையில் ஃப்ளைட்டு க்ளவுடுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தேன். விவேக் சார் சொன்ன மாதிரி க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன். அந்த பைலட் கூட தூங்குவார், அவர் தூங்க மாட்டார் சார். நான் தூங்கல, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தார். ஆமாம், வந்துட்டு இப்போ ஃபுல்லாக அது உண்மையிலுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும், நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வு. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட அதிகமாக லேப்டாப் ஒர்க் பண்ணது இவராக தான் இருப்பார். நீங்கள் இறங்கினோட லேப்டாப் வாங்கிட்டீங்களா சார்? நம்ம ஸ்டீவ் ஜாப்லெஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் விஜயானந்தி சார். இவர் அருண் சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோனில் தான் கால் பண்ணாங்க. சார் ஒரு படம் ஒன்று இருக்குது, கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் தான். சீரியஸ் இன் சென்ஸ் காமெடி இருக்காது. விஜயானந்தி கூட ட்ராவல் பண்ணோம்னாங்க. அதே மாதிரி அது சொல்லிட்டு சார் கதை மட்டும் யார்கிட்டே சொல்லாது, ரிவீல் பண்ண வேணாம் சார். இல்லை சார் அதான் சொல்ல மாட்டேன் சார். இப்போ ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு. நடுவில் சொல்லுவார், சார் கொஞ்சம் இதை மாதிரி படம் வேறு கேரக்டர் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், பட் கதை மட்டும் சொல்லாதீங்கன்னாங்க. சரிங்க சார். இல்லை லாஸ்ட் டைமும் சொன்னார், பட் இது வரைக்கும் எனக்கு கதை சொல்லவே இல்லை. எஸ் சார். இல்லை ரெண்டு வாட்டி அவர் ட்ரை பண்ணார். அப்புறம் நான் போகும்போது அவர் லொக்கேஷன் பார்க்க போயிட்டார். இந்த மாதிரி நிறையா அனுபவங்கள். சூப்பர். அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி விஜயானந்தி சார். அப்படியே நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தானே? இல்லை, நான் வந்து மிடில் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒரு ஒன்று ஃபர்ஸ்ட் பெஞ்சாக இருக்கணும், இல்லை லாஸ்ட் பெஞ்சாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க. லாஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க அந்த டாக்டர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகிடுவாங்க. நடுவில் இருக்கிறவங்க பேஷண்ட் ஆகிடுவாங்க. புரிஞ்சுக்கோ. சூப்பர் சூப்பர். Thank you so much sir. உங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இந்த டீம்ல யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். அருண் சார், இன்னொரு கேமராமேன் சார் ஒருத்தர் இருக்காரு. அவர் லைட்டுக்கே வர மாட்டாரு. சரி சார், இந்த ட்ரெய்லர் ஃபுல்லா இவ்வளவு பேர் பாராட்டுறாங்கன்னா அந்த ஃப்ரேம் எல்லாமே சார் வந்து சரி சார். அவர் ஒருத்த பேச பாருங்க, ஒரு சீனும் அவ்வளோ கிராண்டு. அந்த ஆஃபீஸ் ஒரு வீடு மட்டும் தான் அது இருக்காது. அவுட்டோர் கேமரா வச்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு 50லேருந்து ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. சைலண்டாக இருப்பாங்க. எங்களுக்குலாம் என்னன்னா ஷார்ட் இவங்க 2 பேர் அருண் சார், அப்புறம் ஷெல்லி சாருக்கு ஐ திங்க் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், வாடாப்பாடா ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. நாங்கள் ஷார்ட் முடிச்சோன்னே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். இவர் ஷார்ட் மினிட் பார்ப்பாரு. இவருக்கு திருப்தியாக இருந்தாலும் கேமரா மேலே இருப்பார், கேமராமேன் ட்ரெயினில் இருப்பார். போய் இவரோட பார்ப்பாரு, இவர் அவரை பார்ப்பாரு. ஏதோ ஏதாவது பேசணும்ல, பேச மாட்டாங்க. ஆக்சுவலா ஏதாவது கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. நீங்க ரிஹர்சல் பாத்தீங்களா? எங்களுக்கு இவர் ஓகே சொல்லுவாரா மாட்டாரா, இந்த திருப்பி ஒன் மோர் போனோமா, அவ்வளோ ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு பாண்டிங்னு வாங்கல. சூப்பர். அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் இது ஓகே பண்ணலாமா. இவங்களுக்குள்ள என்னன்னா, இல்லை இந்த ஷார்ட் ஓகே, ஒரு க்ளோஸ் அப் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியா சார்? கேட்டு மைக் வச்சிருப்பாரு. இது மைக் வந்து ஒன்லி ஒரு பிரேக்கு பேக்கப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். சின்ன இது சார். சரி ஓகே சார் பண்ணிக்கலாம். அதாவது இது என்னன்னா, அந்த விவேக் சார், தனுஷ் சார் சொல்லுவாங்கல்ல, சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக பேசுறீங்க. இங்கே அப்படியே உள்ட்டா நார்மல் வாய்ஸே பேச மாட்டாங்க சார். நீங்கள் ஓப்பனாக பேசி நினச்சி மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு இருக்கீங்க சார். ஜெலி சார், கங்க்ராச்சுலேஷன். சூப்பர். எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா உலகத்தில் அடியெடுத்து வைத்த ஆண்டு இந்த உலகத்தில் அடியெடுத்து வச்சவர் தான் விஜய் ஆண்டனி. அவர் ஏப்ரலில் சினிமாவுக்கு வந்தார், இவர் ஜூலையில் இந்த உலகத்தில் அடியெடுத்து வைத்தார். கரெக்டாக 30 ஆண்டுகள் இசையமைப்பாளர், 37வது ஆண்டு கதாநாயகன். இன்னைக்கு
25 திரைப்படங்களை நிறைவு பண்ணியிருக்காருன்னா அது சாதாரண சாதனை இல்லை, நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா விஜய் ஆண்டனியுடைய உழைப்பு மட்டுமே. அவரை பொறுத்த வரைக்கும் நன்றி. அவங்களால கைத்தட்டினால அதுக்காக ஏன்னா ஒருத்தரை பாராட்டும் போது நீங்கள் கைத்தட்டுறது என்னென்னா என்னை உற்சாகப்படுத்துறது இல்லை, யாரை நான் பாராட்டுகிறேனோ அவர் அது உரியவர் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான். அப்போவாது கைத்தட்டணுமா இல்லை சார்? அவங்க வந்ததுலேருந்து கை தட்டிட்டு மட்டும்தான் சார் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கற்றுக்கிட்டு வரல, இசையமைப்பாளர் ஆனார். நடிப்பு பயிற்சிக்கெல்லாம் போய் நடிகராக ஆனால் நடிகரானார். இது எல்லாத்துலேயுமே சாதனை. அதாவது ஒரு இசையமைப்பாளராக சாதாரணமாக நிற்கலை, பல வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தான் ஒரு நல்ல இயக்குனர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார். இப்படி பல தளங்களில் வெற்றி பெறுவது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் சொன்னார்ல, அது மாதிரி எந்த விஷயமானாலும் அதை முனைப்போடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற அந்த உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் அவரை பார்க்கும்போது நிஜமாகவே பிரமிக்க வைக்கிறது. விஜய் ஆண்டனி மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் வந்து ரொம்ப சொற்பமாக இருப்பாங்க. அந்த அளவு விமர்சனங்களை எதிர்கொண்டவர்கள் பல பேர் அவர்கிட்ட நேரடியாகவே உங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து ஆத்திரப்பட்டதே இல்லை விஜய் ஆண்டனி. நான் நடிப்பேன் உங்கள்கிட்ட எப்போ சொன்னேன், நான் நல்ல நடிகர் உங்கள்கிட்ட எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் நல்ல நடிகர் என்பதை அவங்க வாயாலேயே ஒரு காலகட்டத்தில் சொல்ல வைத்தது தான் அவருடைய சாமர்த்தியமாக நான் பார்க்குறேன். அதுதானே ஒருத்தருக்கு பதிலாக இருக்கணும். நான் வந்து நல்ல நடிகர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நீ என்ன நல்ல நடிகர்னு உன்னை சொல்ல வைக்கிறன்றது இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் தான் ரொம்ப பாராட்டு. இது மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து ஒரு அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா விஜய் ஆண்டனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதை செய்யணும், அதுதான் முக்கியம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய 25வது படத்தை மிக அழகான ஒரு நல்ல ஒரு இயக்குநர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அருண் பிரபு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தன்னுடைய முதல் படத்திலேயே தான் யார் அப்படின்ற முத்திரையை அழுத்தமாக பதித்த இயக்குனர் வந்து அருண் பிரபு. இந்த மேடை வந்து எனக்கு ஒரு வகையில் சொந்தமான மேடை. என்னென்னா நான் விஜய் ஆண்டனி ஃபங்க்ஷனில் முதல் முறையாக பேசியது சலீம் விழா. சலீம் படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள். ஒரு படத்துக்கு நிர்மல்குமார் பேர் வச்சிருந்தார். அவருக்கு விருதுக்கு பேர் வேறு. அவர் அந்த படத்தை இயக்குனர் அப்படின்னா அந்த மேடைக்கு வந்தேன். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கனெக்ஷன் என்னன்னா, எங்களுடைய படத்தில் நடித்த கண்ணன் வந்து இந்த படத்தில் காதல் ஓவியம் படத்துடைய கதாநாயகனான கண்ணன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வச்சிருக்கார். அதனால் இந்த படத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கும். என் ஆஃபீஸ்லேருந்து நான் வெளில கிளம்பி வரும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க ஆஃபீஸில். என்ன சார் வேறு ஏதாவது இன்டர்வியூ வாங்கிட்டு மதியம் ஒரு இன்டர்வியூ இருக்குது, திரும்ப ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறீங்களா? இல்லை விஜய் ஆண்டனியுடைய வெற்றி திருமணம் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். சார் அந்த படத்துடைய பேர் சக்தி திருமணம். என்னை பொறுத்தவரை விஜய் ஆண்டனியை நான் வெற்றி திருமணமாக தான் பார்க்குறேன். வாழ்த்துக்கு விஜய் ஆண்டனி.